பழத்தை எல்லாம் நீதானே இப்படி சின்ன தினம் திருடுத்தீங்க. என்னடா நான் கேட்கிறேன், சும்மா நிக்கிறேன். பேசாம இருங்கடா. இங்கே கொஞ்ச தூரத்துல தேவலோகத்துல இருந்து மனுஷாலாம் இறங்கி வந்திருக்காடா. அவன் நம்ம பார்த்துட்டா என்ன மரியாதை தெரியுமா? அடாடாடாடாடா, என்ன பட்சணம், என்ன பலகாரம், சின்ன முடியல போக்குறாது. என்னதெல்லாம் இன்னும் கொஞ்ச தூரத்துல அங்கே அவெல்லாம் வந்து இறங்கி இருக்காடா. நாங்களும் போலாமா? எல்லாரும் போலாம். ஐயோ என்னன்னு சொல்றது? ஒண்ணும் இல்லடா. போன உடனே ஏ வானரங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த கரண்டன் கோஷ்டியை சேர்ந்தவாத்தான் அப்படின்னு சொன்னா போறோம்டா. நல்ல மரியாதை எல்லாம் நடக்கும். ஏய் வானரம்னா சொல்லுங்கடா. அது இல்லடா இங்க அர்த்தம். வான் நரம் அப்படின்னாக்க வான் அப்படின்னா அப்படின்னா தேவலோகம், நரம் அப்படின்னா மனுஷன். தேவலோகத்து மனுஷன் அர்த்தம் தான். அப்படியா? சரி சரி, நாங்க போறோம். இங்கே வச்சுட்டு நாங்க வந்துடுறோம். போய் சீக்கிரம் வந்துடுற. நான் இங்கே இருக்கேன்டா. சரி இரு. நமஸ்காரம் பண்ணு சுவாமி. நான் போயிட்டு வரேன். குருநாதருக்கு அடுத்தபடியா நீதான் என்கிட்ட பிரியமா இருந்த. எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கா. நான் சொல்லி அனுப்புறேன், நீ கட்டாயம் வரணும். அவசியம் வரேன். இதுவரை குழந்தையா இருந்த மாதிரி இனிமேல் இருக்கப்படாது, தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போறேன். குழந்தையா குழந்தை. நான் போயிட்டு வரட்டுமா? சரி. பனங்கா என்பது ஏதென்பது கலப்பை, எருதென்பது காலை. சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. இந்த கவிகள்லாம் என்ன உண்மையான அர்த்தத்தை அப்படியே எழுதி வச்சிருக்கா தெரியுமா? ஆமாங்க, கொஞ்சம் படிக்கிறேன், அதை கேளுங்க. சொல்லுங்க. 250 100 எப்படிங்க? ஆமா, 250 கொண்டது 100. ஆமா ஆமா, உண்மைதானே இது? எதுனா ஏன் 250 200 சொல்றதானே? அது எப்படிங்க சொல்ல முடியும்? முடியாது. அதே மாதிரி பனங்கா என்பது இதுவும் உண்மைதானே? எங்கேயாவது பனங்காய போய் தேங்காய்னு சொல்ல முடியுமோ? அது எப்படிங்க முடியும்? முடியாது. அது அப்படி இருக்கட்டும். சொல்லிட்டே போனா அதுக்கு முடிவே இல்லை. நீங்க வந்த விஷயம் என்னவோ? ஒண்ணும் இல்ல, ஒரு சந்தேகம். என்னங்க எடுக்கும் போது சந்தேகம்னு சொல்றீங்களே, சந்தேகம் இல்லாம சும்மா தைரியமா சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். ஓஹோ, விஷயம் அப்படியா? ஒரு சந்தேகம் இருந்தாங்க, 10-15 சந்தேகம் இருந்தாலும் கேட்ட மாதிரி கேளுங்க, சொல்றேன். அப்போ இப்போ உலகத்துல இந்த பிள்ளை இல்லாதவங்க எல்லாம் தத்துன்னு எடுத்துக்கிறாங்களே, அது நியாயமா தப்பான்னு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? அதுதான் நீங்க தத்து. இருங்க வர்றேன். என்னங்க பாத்தீங்களா, எழுத்தும் 3 எழுத்தா வருது, கடைசியில என்னடா தூன்னு வருது. ஆகையினால இந்த காரியம் அவ்வளவா சுகப்படும்னு தெரியலைங்க. நீங்க எப்ப ஆரம்பத்திலேயே சந்தேகம்னு எடுத்தீங்களோ அப்பவே எனக்கும் சந்தேகம் தான். என்ன அப்படி சொல்றீங்க? சுவடி நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த காரியத்துக்கெல்லாம் சுவடியை பார்த்து சொல்லுவானே, சுயமா சொல்லணுங்க. அது என்னங்க ஒரேடியா அப்படி சொல்றீங்க? அப்போ உலகத்துல பிள்ளை இல்லாதவங்க எல்லாம் தத்துன்னு எடுக்கிறாங்களே, அது அப்போ பொய்யா? உண்மையா பொய்தான். யாரு இல்லைன்னு சொன்னது? அது எப்படிங்க? பார்த்து சொல்லுங்க. அப்படி கேளுங்க, சொல்றேன். இப்ப பாருங்க,
அட நமக்குள்ளேயே பேசிக்கோமே. இப்போ எனக்கு பிறந்த குழந்தைய உங்களுக்கு பிறந்து தப்பு, எனக்கு தான் குழந்தை இல்லையே. பரவாயில்ல, இப்போ இவரை வச்சே பேசுவோமே. இவருக்கு பிறந்த குழந்தைய உங்களுக்கு பிறந்ததுன்னு சொன்னாக்க அவர் உங்களை சும்மா விடுவாரா? இல்ல உலகம் தான் இது ஒப்புக்கொள்ளுமா? ஐயா, அதுதான் போகுது. இப்போ உங்க பசிக்கு இவரு சாப்பிட்டேன்னு சொன்னாக்க நீங்க சாப்பிட்டா மாதிரி ஆயிடுமா? என்னங்க, நல்லா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. என்ன பேசி வேண்டியிருக்கு? சாப்பிடறதுக்கு. ஆமாங்க ஆமாங்க, நானும் கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்த்தேன். நீங்க சொல்றது சரிதானுங்க. இப்ப சந்தேகம் தீர்ந்து போச்சு. நான் போயிட்டு வர்றேங்க. ரொம்ப நல்லதுங்க. நான் 2 பேரோட பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கூட மற்ற மரியாதை இல்லாம விழறிய அவ என்ன நினைச்சிருப்பா? அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துதா? இவ்வளவு நிறைய சொத்து வச்சுருக்கமே, திடீர்னு பிராணம் பெறப்படும் சந்தேகம் வந்துருக்காமா? அவள் அந்த மாதிரிலாம் சொல்லாது. பெரிய மனுஷா, அவ தஸ் எடுத்துக்கணுமா? யாரு? உங்களையா? என்னையா? அது எப்படி? போறோம் போறோம். நான் சுயமா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி காணா. சந்தேகம் இருந்த பண்ண வைட்டா சந்தேகம். உங்க அப்பா இருந்தாரு, அவர் 2 வரைக்கும் ஏதாவது கவலை இருந்தா இப்ப திண்டாட வேண்டியிருக்கு. அதான் புண்ணியவதி காலடி வச்ச உடனே 2 பேரையும் உறுத்தி செலுத்திய. ஆமா ஆமா. அப்படின்னா என்ன சுயமா சம்பாதிக்க முடியாதவன்னே தீர்மானம் பண்ணியா? இத பாரு, நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா பகவான் எங்க இருந்தாலும் எனக்கு கொண்டு கொடுப்பாரு. கொடுப்பாரு. நீங்க இருக்கிற இடத்துக்கு இந்தாப்பா கஷ்டப்படாதே, இந்த சொத்தை வச்சு இந்த சுகமா இருந்து கொடுப்பேன். சாப்பிட்டு இருங்க. சரி சரி, நாளை ஆகுது. முதல்ல உங்க வயிற்றுக்காரத்தை பாத்துங்க. சரி, நீ தினம் இதே மாதிரி சொல்லிட்டு வரீங்கள. இனிமே நான் சுயமா சம்பாதிக்காம இந்த வீட்டுல ஒரு பறிக்க சாதம் கூட சாப்பிட போறதில்லை. இது சத்தியம். இது கேட்டு போங்க. ஆஹா, சாட்சாத் சொர்க்கலோகம் போலியே இருக்கு. ஆஹா ஆஹா, என்ன காத்து! இது யார் வீடோ? எந்த பாக்கியசாலி கட்டணும். என்னங்க நீங்க சொர்க்கலோகத்துல வர்றீங்களா? சொர்க்கலோகமா? ஆமா, நேரா சொர்க்கலோகத்துல இருந்து இங்கதான் வர. என் பொண்ணு சொர்ணத்தை பாத்தீங்களா? கஷ்டமா இருக்கா? யாரு உங்க பொண்ணு சொர்ணமா? ஆமாங்க, என் பொண்ணு. அதாவது இந்த 14-15 வயசு இருக்குமா? இருக்குமா? கொஞ்சம் மாநிலம். ஆமாங்க, அழகா அழகா. அந்த பொண்ணு உங்க பொண்ணா? ஓஹோ, நீங்க தான் அவங்க தாயாரா? நிலத்து வச்சிருக்காளோ? இல்ல இல்ல இல்ல, உங்க மாதிரியே சும்மா குண்டு குண்டா இருக்கா. கவலைப்படாதீங்க. என்னை பத்தி நினைக்கிறாளோ? தினம் உங்க ஸ்மரணை தான். நீங்க எல்லாம் எப்போ அங்க வரப்போறேன்னு காத்துட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எப்ப மறுபடியும் அங்க போவீங்க? யாரு? நானா? இனிமேல் எனக்கு போக்கிடம் எதுன்னா நேர சொர்க்கலோகத்துக்கு தான் நான் போகணும். இப்பவே போனாலும் போனதுதான், கொஞ்சம் நாளை பொறுத்து போனாலும் போனதுதான், நாளைக்கே போனாலும் போனதுதான். சொல்ல முடியாதுன்னா இப்ப போயிடுவீங்களா? போனாலும் போனதுதான். இருக்கீங்களா? நான் இருக்கேன், இங்கே இருக்கேம்மா, இங்கே இருக்கேன். இது என்ன சொர்க்கலோகமா சொன்னாம்பாவா? எனக்கு ஒரு பாவமும் அறியானே. சரி, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல சொர்ணத்து நகை நட்டு புடவை எல்லாம் வச்சிருக்கேன். இந்த குண்டை அவட்ட கொடுத்துருங்களா? ஆஹா, அதுக்கு என்ன அப்படியே செய்யறேன். நான் சொர்க்கத்துக்கு போகும்போது இதையும் கொண்டு போய் சேர்த்து விடுறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதோட உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஆஹா, அவசியமா சொல்றேன். நீங்களும் சீக்கிரமா வந்து சேருங்க. நான் வரட்டுமா? சரி, இது வேற ஒண்ணு இல்லையே.
இந்த குதிரைன்னா இந்த சொர்ணத்துக்கு விசுறு அதையும் கொண்டு அவர்கிட்ட கேட்டுருங்க. ஆஹா தங்கமா போச்சு. எப்படி கேட்கல என் பெண்டாட்டி நீலா பிரியமோட வருவாள் என் முன்னே கூற மாட்டாள் என் பெண்டாட்டி நீலா பிரியமோட வருவாள் என் முன்னே அதையோடு காதைகள் கொண்டேனே நான் கொண்டேனோ வந்தேனே ஐ யாரென்ன சொல்லுவார் விரைவாக விதிகளி செல்லுவார் ஐதல் மேலே யாரென்ன சொல்லுவார் புதுலாயம் கட்டி அதும் புல்லோடு கொள்ளும் மெதுவான கூட்டுவேனே புதுலாயம் கட்டி அதும் புல்லோடு கொள்ளும் நம்ம சொர்ணத்து நகை நட்டு கொடை எல்லாத்தையும் சுத்தம் வச்சிருக்கேன். ஐயோ நிஜமாவா? அது சொர்க்கத்துல இருந்தாவது மனுஷன் வரதாவது. அது பைத்தியமே பைத்தியமே. அது யாரு அவன் ஒண்ணு அப்படி ஏமாத்திட்டு போனவன்? ஏமாத்துறதா? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க. என்னடி சொன்ன? நம்ம சொர்ணம் சொர்க்குலத்துல சௌக்கியமா இருப்பான்னு சொன்னீங்க. அதனால கொடுத்தனுக்கிட்டேன். ஐயோ இப்ப அவன் எங்கடி போயிட்டான்? நம்ம குதிரை மேல ஏறிக்கிட்டு போறானே, எதுக்கு நீங்க பாக்கல? அடப்பாவி, குதிரையும் வேற எடுத்துட்டு போயிட்டானா? அவன் எவனா இருந்தாலும் சரி அவனை இந்த ஊரை விட்டே துரத்துக்கிறேன் பாரு. நீலா, என்ன சம்பாதிக்க வழி தெரியாதவனு தானே சொன்னேன். இப்ப பார் பாத்தியா எவ்வளவு நகை. ஐயோ இதெல்லாம் ஏது இங்க திருடி வந்துட்டீங்களா? என்ன திருடன் வந்தனா? இதெல்லாம் பகவான் கொடுத்தாரு. என்ன திருட்டு பையனா நினைச்சே நீ? இது கழுத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா கையில போட்டுக்கிட்டு என்ன உலகிட்டா உன் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். நான் அப்பவே சொன்னா பகவான் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாருன்னு அது பழித்து போடுச்சு. அதுக்குள்ள உயர்த்தி பொம்பளை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு நகையெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டியா? உங்க வீட்டுல நானா திருடுல நானா போய் சொல்ல? ஐயோ நானா ஏமாத்திட்டு வந்தேன். ஐயோ சரிதாயா, மரியாதையா நகையெல்லாம் கொடுக்க போறியா? என்ன சொல்றேன்? நல்ல சமயத்துக்கு வந்த நீங்க கேளு. நான் ஒரு வீட்டு திங்களை போய் உட்காந்துருப்பா கிரமபரியாகம் பண்ணிக்கலான்னு நல்ல சுகமா காசு வந்தது. சொற்குலோகம் போல இருக்கேன்னு சொன்னேன். உடனே ஒரு அம்மா மூட்டையோட ஓடி வந்து அந்த மூட்டையை என்கிட்ட கொடுத்து தான் பொண்ணு சொன்னாமா சொர்க்கத்துல இருக்காளா அவங்கிட்ட கொண்டே சேர்த்துடுங்கன்னு என்கிட்ட கொடுத்தான். சரி
நான் சொர்க்கம் போகும்போது கொண்டே கொடுத்துடுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேப்பா. அவ்வளவுதான் நடந்தது. அவன் சொல்றது சுத்த போய் அவனை சும்மா வரப்பாரு. உங்களுக்கு இரக்கம் என்பது இல்லையா? இந்த கூட்டத்தில் உங்களில் யாராவது ஒருவர் தன் வாழ்நாளில் ஒரு தவறுதலோ குற்றமோ செய்ததில்லை என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? அப்படியானால் இவனை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஏன் மௌனம்? தவறுதல் என்பது மனித இயற்கை. ஒருவன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு அவனை மன்னிப்பதுதான் பெருந்தன்மை. இவன் கபடமற்றவன். அறியாமல் செய்த பிழைக்கு இவனை மன்னித்து விடுங்கள். அவர்கள் பொருளை கொடுத்து விடு. போட்டுமா? கரண்டா கரண்டா என் குருகுலவாக தோழன் கரண்டன். அப்படியா? ரொம்பவும் சந்தோஷம். இவர்தான் பௌசிய மகாராஜா. அவர் அரண்மனையில இருப்பாருன்னு சொன்ன, இங்க காட்டுல ஒருவேளை வேட்டைக்காக வந்திருப்பாரா? குருதேவர் ஆசீர்வாதத்தினால் அவரை வழியிலேயே சந்தித்து விட்டோம். அரண்மனைக்கு போலாம். முதல்ல ஆதார விஷயம், அதுக்கு அப்புறம் தான் அரண்மனை சங்கதி. வாருங்கள் சுவாமி. அரணாதிக தூரத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கு உங்களுக்கு சகல உபகாரங்களும் நடத்தி வைக்கிறேன். அப்படியா? சரி சரி, பொறுப்பு. மகாஜனங்களே, மந்திரி பிரதானிகளே, என் சாபம் நீங்கி உங்கள் மத்தியில் என்னை முடியும் நீங்கள் அரசனாக பார்க்க நேர்ந்ததற்கு இந்த மகானவர்களே காரணம். நாம் எல்லோரும் நம் நன்றியை என்றென்றும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவர்கள் வருகையால் நமது மத்தியிலே புனிதமாகிவிட்டது. அவர்களே புனித புருஷர் மகாத்மா மகாத்மா உடம்பு. சுவாமி, தாங்கள் எனக்கு செய்த உதவிக்கு இது ரொம்பவும் குறைவுதான். அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். ரொம்பவும் சந்தோஷம். குருதட்சணை கொடுக்க வேண்டிய என் கடமையை பூர்த்தி செய்ய உதவிய தங்களுக்கு நான் அல்லவா நிதி செலுத்த வேண்டும். வாருங்கள், சற்று திருமதியாரம் செய்து கொள்ளலாம். என் வாக்கியத்திற்கு இணை உண்டா? எவரை நான் தெய்வமாக ஆராதிக்க வேண்டும் என்ற ஆசையால் துடிக்கிறேனோ அவரே எனக்கு அகப்பட்டார். அமருங்க சுவாமி, அமருங்க. அடியார் 2 மலராவது போட்டு அடிவணங்க அனுமதி கொடுங்க. மலர் போடுறதா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு நீ என்னத்துக்கு பூஜை பண்ணணும்? உங்களை பார்த்தவுடன் நீங்கள் தான் என் தெய்வம் என்று என் மனசை பற்றிருக்கிறேன். அது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை செய்வது முறைதானே? பல பல பல. பெண்ணே, நீ யார்? உனக்கு என்ன வரம் வேண்டுமோ தருகின்றோம். அடியாய், எப்போதும் உங்கள் அருகில் இருந்து உங்களுக்கு சேவை செய்யும் வரம் அருள வேண்டும் சுவாமி. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிட்டுதே. உங்கள் பத்தினியிடம் போய் சேருகிற வரை நீங்கள் தனியாகத்தானே இருக்க வேண்டும். உங்களுக்கு சுத்தத்தை செய்ய ஒருத்தி வேண்டாமா? வேண்டியதுதான். ஆனா உன்னை எப்படி கூட அழைச்சின்னு போறது? மகாராணி தேவியிடம் உங்களுடன் போக நான் அனுமதி பெற்றுக் கொள்கிறேன். உதங்கள் சம்மதிப்பானோ? அப்படின்னா நான் எல்லாத்தையும் யோஜனை செய்து சொல்றேன். உங்களுக்கு பிரயாண கழிப்பு தெரியாமல் இருக்க ஆடுவேன், பாடுவேன், பாட சேவை செய்வேன். உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? அப்ப நீ கூட வர வேண்டியதுதான். நான் போகும்போது உன்னை அழைச்சிட்டு போறேன். இங்கேயே இருக்க சொன்னாலும் சம்மதம் தான். என்ன உதங்கா, இப்ப நாம ஆசிரமத்துக்கு போய் அங்க என்ன பண்ண போறோம்? அங்க இது மாதிரி சாப்பாடு நமக்கு கிடைக்குமா? தங்கள் வேண்டுகோளை மறுக்கிறேன் என்று ஆயாசப்படக்கூடாது. அடுத்த பௌர்ணமிக்குள் திரும்பி வருவதாக வாக்களித்திருக்கிறேன்.
வெகு தூரம் செல்ல வேண்டும். எதற்கும் சீக்கிரம் புறப்படுவது நல்லது. சரி, தங்கள் இஷ்டம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து விட்டேன். இந்த கமல குண்டலங்களை அடைவதற்காக தேவர்களும் நாகராஜன் தட்சகனும் காத்திருக்கிறார்கள். அசதி மறதியாக கூட கீழே வைத்து விடாதீர்கள். ஐயா கோச்சுக்காதீங்கய்யா, என்ன ஒரு பாம்பு துரத்தின்னு வந்தது, பயத்துல ஓடி வந்தேன். அதனால்தான். நீங்க என்ன பயப்பட மாட்டீங்களா? பாம்புன்னா படையும் கலங்குறேன். பாம்புக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. பாம்பெல்லாம் இவர்கிட்ட வானா வரும், போனா போகும். என்னப்பா எதையோ பார்த்துட்டு என்ன சிரிக்கிறீங்களா? உனக்கு ஏதோ விழிப்பிடிச்சிருக்கு, அதான் இப்படி வளர்ற. இல்லையா, நிஜமான பாம்பு வந்து என் மேல இப்படி தெளிஞ்சுது. நான் அதை என் கையால பிடிச்சு அரண்மனைக்கு போயிருக்க. அங்க ரத்தனவல்லின்னு ஒரு பொண்ணு வந்து என்னென்னலாம் சொல்லி ஆசைப்பட்டா. நீ என்ன பண்ண? நான் வந்து வீட்டுக்கு போகும்போது உன்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு வரும்போது அவளை ஏமாத்திட்டு வந்துட்டேன். அது மூஞ்சியோ மோகத்தையோ இனிமே அவளையா இருக்கண்டா என்னவா இருக்கண்டா. கூப்பிட என்ன பயங்கர நான் நினைக்கிறேன். பாம்பெல்லாம் என்ன பண்ண இது யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கான். அதை நான் அவங்க உங்களுக்கு அந்த காலி மண்டலம் சொல்லிக்கிறேன். நீ முதல்ல சொல்லிக்கிடு, அதுக்கப்புறம் கொடுப்பேன். நானே இருக்கேன். அப்படின்னா கதுகம் போயிடுமா? அதுக்கு உதவ மரத்துல குட்டிங்க